தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேருந்து நிலையம் அருகில் சுமார் 70 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் வாரசந்தை அருகே மழைநீர் வடிகால் கால்வாய் உள்ளது. தற்போது இந்த ஓடை சாக்கடை கால்வாயில் பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பைகள் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் பரவும் அபாயம் உள்ளது. இந்த ஓடையை சீரமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை குறித்து கிராம மக்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராமப்புற மக்கள் குளிக்கும்போது விபத்து ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை குறித்து செய்முறை விளக்கங்களை அளித்தனர். மேலும் வீட்டில் பெண்கள் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தியது குறித்து விபத்து தடுப்பதை விளக்கம் அளித்தனர். கடலூர் வரக்கால்பட்டு ஊராட்சியில் 42 லட்சம் மதிப்பீட்டில் கிராம செயலகம் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமை தாங்கி கட்டிடத்தை ரிப்பன் பட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். அப்போது பேசிய அவர், மக்களுக்காக நலத்திட்டங்களை செய்யும் இப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவரை விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மறந்துவிடாதீர்கள் என அப்பகுதி மக்களிடம் கேட்டுக் கொண்டார். ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தை வாபஸ் பெற்ற நிலையில் இன்று முதல் வழக்கம் போன்று வெளிப்புற சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் தொடர்ந்து வருவதாக மருத்துவமனை இயக்குநர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜிப்மரில் உள்ள அனைத்து வெளிப்புற சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்குகள், ஆய்வகங்கள் உள்ளிட்ட அனைத்து சேவை பிரிவுகளும் வழக்கம் போன்று முழுமையாக செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தாரப்படவேடு குளக்கரை பகுதியைச் சேர்ந்த காமேஷ் என்ற இளைஞர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு அவரிடம் காட்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக காமேஷ் கைவிலங்குடன் காவல் நிலையத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார். தப்பி சென்ற கஞ்சா குற்றவாளியை காவல்துறையினர் காட்பாடி பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர். காவல் நிலையத்திலிருந்து விசாரணை கைதி தப்பி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்கி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தேனி மாவட்டம் கூடலூரில் உள்ள அனைத்து சமுதாயம் சார்பாக வான்மீகநாதர் ஈஸ்வரர் திருக்கோவிலில் 1008 அகல் விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கூடலூர் பகுதியை சார்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தரம் கிறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவினை தரம் உயர்த்துவதற்கான கோப்பின் மீது ஒப்புதல் வழங்க வேண்டி தமிழ்நாடு அரசு நிதித்துறை செயலாளர் அவர்களின் கவனத்தை ஈர்த்திடும் வகையிலும் நில அளவை பதிவேடுகள் துறையில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றியம் சார்பில் புதுக்கோட்டையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் தேவி மற்றும் செயலாளர் செல்லதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நில அளவை அலுவலர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணமேடு கிராமத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு மகள் கிருத்திகா அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் சிறுமிக்கு தின்பண்டமாக தந்தை கொடுத்த 5 ரூபாய் நாணயத்தை வாயில் வைத்திருந்த போது எதிர்பாராத விதமாக சிறுமி விழுங்கியுள்ளார். தொடர்ந்து சிறுமி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உணவு குழாயில் சிக்கிக் கொண்டு இருந்த நாணயத்தை மருத்துவர்கள் துரிதமாக வெளியே எடுத்தனர். தற்போது சிறுமி நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தளத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் ருத்ர கலச அபிஷேகத்தை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதிக முறையில் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது.
சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சித்தலைவர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருக்கங்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை அடுத்து குறைதீர்ப்பு முகாமுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை அருந்தினார். மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவு அருந்தியதை கண்ட பொதுமக்கள் வியந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மயிலாடுதுறையில் தனி குடித்தனம் செல்ல கணவனின் குடும்பத்தார் அனுமதிக்காததால் கழுத்தில் தூக்கு கயிற்றுடன் வீடியோ எடுத்து பெற்றோருக்கு அனுப்பிவிட்டு தீபா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து தீபா கணவரின் அண்ணன் அப்துல்லா மற்றும் அவரது குடும்பத்தாரை கைது செய்ய வேண்டும், 2 பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிவகை செய்ய உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி தீபாவின் உறவினர்கள் உடலை பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டை பகுதியைச் சேர்ந்த சேதுபதி என்பவரின் மனைவி பிரியங்கா கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள பெண் மருத்துவரிடம் மருத்துவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் மேலும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்த நிலையில் அவரை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்தார். அப்பெண்ணின் உடல் நேற்று முன்தினம் அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே போலி மருத்துவரின் சிகிச்சையால் தான் அந்த பெண் உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் போலீசார் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டையை சேர்ந்த மருத்துவ படிப்பு படிக்காமல் 12ஆம் வகுப்பு படித்து ஆங்கிலம் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் பிரியா என்பவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த பிரியங்கா என்பவருக்கு மருத்துவம் பார்த்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் போலி மருத்துவர் பிரியாவை கைது செய்து குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.